பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு தகுதியா இருக்குமா அப்படின்னா அது தகுதியா இருக்காது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பார்க்கிறோம், வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிமார்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல அவங்க ரொம்ப அடிமையா இருப்பாங்க. இன்னைக்கு குடும்பங்களே பார்க்கிறோம். இன்னைக்கு குடும்ப தலைவிகள், குடும்ப கணவன்மார்கள், பிள்ளைகள் எந்த நேரமும் செல்போனுக்கு அடிமையா இருக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பேர் பாருங்க, நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் போனுக்கு அடிமையாவே இருப்பாங்க. ஏன்னா நான் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு நான் சுவிசேஷத்திற்காக நான் கடந்து பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய சீட்டுக்கு பேக் சைடில் ஒரு மகள் இருந்தா, வாலிப மகள். அவள் பாருங்க, அந்த மகள் நைட்டு 3 மணி வரைக்கும் அந்த மகள் செல்போன்ல ஆன் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு சில பேரோட கூட பேசிக்கொண்டு 3 மணி வரைக்கும் இரவு அந்த மகள் செல்போனிலே நேரத்தை செலவழித்தாள். உண்மையிலே எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருந்தது. இதை பற்றி அவர்களுக்கு சொல்வதற்கு யாருமே இல்லை. அதே போல இன்னைக்கு வாலிப தம்பிமார்கள், எனக்கு மெச்சூரிட்டி இருக்குது, நான் இந்த காரியத்தை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, நீங்க ஏன் என்னை தடை பண்றீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சில குடும்பத்துல சில தாய் தகப்பனிடத்துல சொல்வது வழக்கம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் தேவனுக்கு உகந்ததா இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்தியை உண்டாக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்னதான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாலும் திரும்ப திரும்ப அவங்க அந்த காரியத்தை விட்டு வெளியில வர்றபடி இல்லை. இன்னைக்கு செல்போனுக்கே அடிமையாகி 2-3 மணி வரைக்கும் விடிய செல்போனுக்கு அடிமையா இருக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? குடிக்கு அடிமையா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிரிக்கெட்டுக்கு அடிமையா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க? சீரியலுக்கு அடிமையா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க? அதனால தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்கவனுக்கு அதிகாரம் இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், அது தகுதியா இருக்குதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னால் தேவன் ஒரு நாள் நம்முடைய எல்லா காரியங்களும் எல்லாவற்றும் எனக்கு அதிகாரம் இருந்தாலும் ஒரு நாள் நான் செய்கிற பாவங்களை குறித்து தேவன் ஒரு நாள் என்னை நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.